வாங்க சூப்பரான ஒரு ரெசிபி பார்த்துடலாமா. ஹனி ப்ரான் செய்ய போகிறோங்க. அதுக்கு நம்ம கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ 1/2 கிலோ ப்ரான் வாங்கியிருக்கேன். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த ப்ரான் செய்யும்போதுங்க நம்ம சாதமே சாப்பிட தேவையில்லை, கார்போஹைட்ரேட்டே தேவையில்லை. தனியாக ப்ரான் மட்டும் செய்தாவே நமக்கு தேவையான ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீனான ஒரு ஃபுட்டு இது. ஸோ நீங்கள் அதனால் இதை மட்டும் சாப்பிட்டாவே போதும், தேவையான சத்துக்கள் கிடைச்சிரும். ஆனால் ரொம்ப ரொம்ப கவனம் என்ன தெரியுமா, இதை 4 மினிட்ஸ் மேலே குக் பண்ணக்கூடாது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. 4 மினிட்ஸ் மேலே குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நான்லாம் டைம் பார்த்துட்டு தாங்க குக் பண்ணுவேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 5-6 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் அப்படிம்பாங்கள்ல, அந்த கலருக்கு வரட்டும். கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே ப்ரானை ஃபுல்லாக உள்ளே கொண்டுட்டு போய் அப்படியே எல்லா பக்கமும் வானிலையில் படுற மாதிரி அடுக்கிடுங்க. கரெக்டாக டைம் பார்த்துட்டு 4 நிமிஷத்தில் எடுக்கணும் இல்லையா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ப்ரான் ரொம்பலாம் உப்பெல்லாம் பிடிக்காது. ஸோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் அதை 4 நிமிஷத்தில் நம்ம புரட்டி போட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 2-3 ஐட்டம்ஸ் சேர்க்க வேண்டியதான். அதோடு முடிஞ்சதுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம சோயா சாஸ் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு விட்டுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாமா. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட ஹனி, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 நிமிஷத்துக்குள்ளேயே இது எல்லாமே நமக்கு கலந்து வந்துடணும், அதுதான் நமக்கு கணக்கு. இந்த டைமில் 3ஆவது நிமிஷத்தில் நல்ல ஒரு லெமன் கம்ப்ளீட்டாக புழிஞ்சிடலாம். கடைசியாக நல்ல இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு கிண்டி இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குதுங்க, அப்படியே இறக்கிட வேண்டியதான். இப்படியே சேர்த்து வச்சு இதை தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேநீரால் செம்மையான ஒரு அறுசுவையோடு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.